அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்க விஷயத்தை கேட்குறதுனா எவ்வளோ அலாதி பிரியமாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. தினம் காலையில் எந்திரிச்சதும் யார் என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலன்னா தலையே வெடிச்சிரும் போல இருக்குது. எனக்கு மட்டுமா, உலகமே அப்படி தான் இருக்குது. நடுவுட்டுக்காரன் பொண்டாட்டி ஓடி போனதை அவன் மேமா என்கிட்ட பொய்ய சொல்லி மறைக்கலாம். ஆனால் நான் ஊருக்கே தம்மட்டை அடிச்சிட்டனே, இந்நேரம் அவன் வீட்டில் ஆளுங்க குவிஞ்சிருப்பாங்க. அவன் மான மரியாதையெல்லாம் கப்பல் ஏறி இருக்கும். அப்பாடா, இப்போதான் மனசு நிம்மதியாக இருக்குது. 1 hour later. என்னது, கதவு தட்டுற சத்தம் கேட்குது? போய் திறப்போம். ஆஹா, அத்தாடி, நடுவீட்டுக்காரன் நம்ம வீட்டுக்கே வந்துட்டானே. அம்மா, எப்பா, யோ யோ, ஏயா வாயிலேயே அடிக்கிற? இந்த வாயில் தானே போய் எல்லாத்திட்டையும் சொன்னேன். ஆஹா, பாயிண்ட்டை பிடிச்சிட்டானேயா. அம்மா, யோ, பல்லெல்லாம் உடஞ்சிரும் போல இருக்கையா. பல்லு உடஞ்சா என்னடா, உடையட்டும். ஏப்பா கை, எம்மா, பெடக்ஸ் அடிக்காதையா. அப்பா போச்சு. எம்மா, எப்பா, என்ன அடி, வாயை அடித்து பல்லுகளெல்லாம் உடச்சிட்டான். கை தோள்பட்டை நடக்கிறதுக்கே 4 மாதம் ஆகும் போல இருக்கு. எப்பா, எம்மா, யாராவது பிடிச்சி தூக்கி விடுங்களேன். எப்பா. அம்மா, என்னது, கொஞ்சம் முன்னே தான் நல்லா இருந்த, அதுக்குள்ளே மாறு வேஷம் போட்டிருக்க. என்னது, மாறு வேஷமா? எப்பா, உடம்பு பூரா ரத்த காயத்தோட, வாயெல்லாம் வீங்கி பல்லெல்லாம் உடஞ்சி எவ்வளோ ரணகொடூரமாக இருக்கேன். இதை பார்த்துட்டு பரிதாபப்படலானும் பரவாயில்ல, சும்மா இருக்காமல் மாறு வேஷமானு கேட்குறியப்பா. மாறு வேஷமானு கேட்டுட்டியப்பா. ஆமாம், எதுக்காக இந்த மாறு வேஷத்தை உனக்கு போட்டு விட்டாங்க? அதை ஏன்பா கேட்குற? நடுவீட்டுக்காரன் பொண்டாட்டி ஓடி போனது ஊர் முழுக்க சொன்னேன். அவன் ஆத்திரத்தில் வந்து என்ன சின்ன பின்னப்படுத்திட்டு போயிட்டான்பா. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, உன் விஷயத்தை தாண்டி ஊர் விஷயத்தில் தலையிடாத, அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்காத அப்படின்னு சொன்னேன். இப்போது அது சரியாக போச்சா? தர்ம அடியை தாண்டி தாறுமாறாக அடிச்சுட்டு போயிருக்கிறான் அவன். ஆஹா, நீ சொன்னது பளிச்சிருச்சேப்பா. இப்போல்லாம் ஒவ்வொருத்தங்களும் தான் என்ன செய்கிறோம், தான் வீட்டில் என்ன நடக்குது, தான் மேலே என்ன தப்பு அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க, அடுத்தவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு இப்படி அடுத்தவங்களை ஃபாலோ பண்ணுறதே ஒரு வேலையாக இருக்குது. எப்போ அதை விட்டுட்டு நாம் நாமளாக இருக்கிறோமோ அன்னைக்கு நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. புரியுதா? கரெக்டாக சொன்னப்பா. இன்னுமே அடுத்த வீட்டை எட்டி கூட பார்க்க மாட்டேன்ப்பா. தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு நான் இருப்பேன்ப்பா. புத்தி வந்துருச்சுப்பா. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவன் அடித்த அடியில் இப்போ உனக்கு புத்தி வந்திருக்கு. ஆமாம்ப்பா, ஆமாம்ப்பா. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுற ஒவ்வொருத்தனுக்கும் இந்த மாதிரி தான் தர்ம அடியும் தாறுமாறான அடியும் கிடைக்கும். புரியுதா? புரிஞ்சிருச்சுப்பா, புரிஞ்சிருச்சு. இனிமேல் நான் அந்த தப்பை பண்ணவே மாட்டேன்ப்பா. அந்த தப்பை பண்ணலைன்னா வேறு தப்பு பண்ணுவியா? எந்த தப்புமே பண்ண மாட்டேன் ஐயா. ஐயா, பக்கத்து வீட்டை எட்டி பார்க்காதீங்க ஐயா, உங்கள் வீட்டை பாருங்க ஐயா. அப்படி எட்டி பார்த்தா இந்த நிலைமை தான் ஐயா உங்களுக்கும்.